கிராக்னி. இப்போ இந்த மாதிரியான அறிக்கை வந்து விஜய் தெளிவுபடுத்துகிறார் அப்படிங்கிறத தாண்டி அதிமுகவுக்கு ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தெல்லாம் வருது. எப்படி பார்க்கலாம்? அது கேள்வியும் நீங்களே பதிலும் நீங்களே. அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரோ அல்லது அதிமுக தலைவர்களோ தாவேக்கா எங்கள் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு எப்போ சொன்னாங்க, யார் சொன்னாங்க? அப்படி வெளிப்பட யாரும் சொல்ல மாட்டாங்க. மறைமுகமாக எதிர்பார்த்திருந்த இடத்துல ஒரு ஏமாற்றம்னு பலர் பேசிக்கிறாங்களே, அதுக்கு என்ன சொல்ல வரீங்கன்னு? அதற்குத்தான் தாவேக்கா இன்றைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. ஒன்று. இன்னொரு விஷயம், இவங்க நினைக்கிறது எல்லாமே ஒரு நாளிதழில் வெளியிட்டது. இப்ப நம்ம நினைக்கிறோம் ஜனநாயக நாட்டில் நாம நினைக்கிறதெல்லாம் நடந்துரும், நம்ம ஓட்டு போட்டோம்னா அடுத்த ஆட்சியை மாத்திரலாம், இந்த ஆட்சியை மாத்தலாம் அப்படின்றதெல்லாம் இப்ப கிடையாது. ஒரு மூளை சலவை நடக்கிறது. இந்த கூட்டணி வந்துவிடக் கூடாது என்று சொல்லி ஒரு நாளிதழில் எழுதி அந்த நாளிதழுக்கு மறுப்பு தெரிவிப்பதற்குத்தான் இன்னைக்கு தாவேக்கா சொல்லியிருக்குது. இல்ல அப்படியெல்லாம் நாங்க எந்த முடிவும் எடுக்கல அப்படின்ட்டு. இதுல ஏதாவது ஒரு இடத்துல நீங்க கூட்டணி வைங்க வைக்காம இருங்க, அது வேற. ஏதாவது ஒரு இடத்துல நாங்கள் பெரும்பான்மை நிரூபிப்போம், ஏதாவது ஒரு இடத்துல நாங்கள் தனித்து நின்று பெரும்பான்மை நிரூபிப்போம் இருக்கா? இல்லை, இல்லவே இல்லை. அப்போ இன்னும் 15 மாதம் கால அவகாசம் இருக்கு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 20 ஆண்டு காலம் திமுகவில் இருந்தார். அவர் வெளியேற்றப்பட்டதுக்கு பிறகு 18 நாளையில கட்சி ஆட்சி இப்படி இது பண்ணது, மெஜாரிட்டி வந்தாங்க, ஆட்சி பிடிச்சாங்க. அதே மாதிரி 60 ஆண்டு காலம் இருந்த ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்கள் தமாக வந்து 26 நாளையில ஆட்சிக்கு வந்தாங்க. அப்படி இருக்கிற போது இன்னைக்கு நீங்க கட்சி ஆரம்பிச்சு 20 நாள், நீங்க அந்த மாநாட்டில் பேசினதுல இருந்து 20 நாள் ஆயிருக்குது. 1.5 வருடங்களுக்கு முன்னாடியே இது எல்லாமே ஆரம்பிச்சாச்சு. 2024 நீங்க தேர்தல்ல நிக்கல, சரி, ஆனால் தேர்தல் அங்கீகாரத்து பத்திரத்தை பதிவு பண்ணிட்டோம். பதிவு பண்ணதற்கு பிறகு 1.5 ஆண்டு காலம் நம்ம நிக்கல. இப்ப 2026 கூட்டணி பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத அவங்க தெளிவுபடுத்திருக்காங்க. சரி, அப்ப இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அதிமுகவோட கூட்டணி தாவேக்கா வருங்கிறத மறைமுகமா சொல்றீங்க. அதிமுக அதை பத்தி பேசவே இல்லையா? இல்ல, இப்ப நீங்க சொல்றது எனக்கு அதானங்க புரியுது. அவர் வந்து பெரும்பான்மைன்னு தான் சொல்லி இருக்கிறாரு, தனித்துன்னு சொல்லல. அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதிமுகவோட கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? வேற என்ன சொல்ல? அம்பை எய்தவர்கள் என்ன அம்பு? அது ரப்பர் பந்தா, அம்பா, அல்லது வந்து மரம் வர குச்சியா? யார் அம்பை ஏறா? யாராக இருந்தா என்ன, பேசுகிற பேச்சு எல்லாமே அம்புகள் தான், சொற்கள் அம்புகள் தான். இப்ப நாம் தமிழர் கட்சி சீமானை போல ஆரம்பத்தில் இருந்து இன்று வரை நான் தனித்தே நிற்பேன். கொள்கையில தெளிவு இருக்கா? 8.2% வாக்கு எடுத்திருக்கிறாரா? அதே மாதிரி நாங்கள் தனித்து நின்று யாருடனும் கூட்டணி இல்லாமல், நீங்க சொன்னீங்களே இந்த லட்சிய எதிரி, இங்க வந்து இங்க லோக்கல் எதிரி, இந்த 2 எதிரி இந்த தூர தூக்கி போட்டு நாங்கள் தனித்து நின்று அப்படின்ற தெளிவை நீங்கள் கொண்டு வந்தால் அது நல்லா இருக்கும். அப்படிதான் பாக்குறேன். அந்த அறிக்கையிலே ஒரு வார்த்தை இருக்கு. கழகத் தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழக வெற்றி கழகம் வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து வியூகங்களையும் வகுத்து தேர்தலை சந்திக்க தயாராகி வருகிறது. தமிழக வெற்றி கழகம் தனிப்பெரும்பான்மை பலத்தோட சந்திக்க தயாராகி இருக்கிறது அப்படிங்கறதையும் அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. தனித்து நின்று, ஆமாங்க, தனித்து நின்றுன்னு இல்ல, அதுதானே முக்கியம். அந்த கட்சி பேரை சொல்லி நாங்க நிக்க போறோம்னு சொல்றாங்க. நீங்க கூட்டணியில நின்றா பெரும்பான்மை அல்லது தனித்து நின்று பெரும்பான்மையா? அப்ப 2024 நாடாளுமன்றத்தை ஏன் நிக்கல, அது வேற விஷயம். இப்ப நீங்க கேக்குறீங்களா, அப்ப இன்னும் உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கோ, ஏப்பா கொஞ்சம் நப்பாசையில் இருக்கீங்களோ? அந்த கேள்வியே எழக்கூடாது. முதல்ல பழம் நழுவி பாலில் விழுகுமா என்று நான் காத்திருந்தேன் என்று தமிழ்நாட்டின் முதுபெரும் தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார். யாரை பார்த்து? மறைந்த திரு விஜயகாந்தை பார்த்து. அப்படி சொல்ல, பழம் நழுவி கொண்டிருக்கிறது என்று எதிர்பார்க்கிறேன். அந்த எதிர்பார்ப்பு. அப்ப முதுபெரும் தலைவரை எதிர்பார்த்தார், ஆனால் விழல. சரி, அது மாதிரி அதிமுகவின் தலைவர், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காங்களா? இல்லையே. ஆகவே நீங்களே கேள்வி, நீங்களே இப்ப பதிலு, நீங்களே அனுமானம். இது ஏன்னா இவர் இங்கு போய்விட்டால் நம்முடைய லட்சிய கனவு தகர்த்தெடுக்கப்படுமோ என்று சில பேர் 24 மணி நேரமும்
பல லட்சம் பேர் இதற்காக இந்த மூளை செலவை நடந்து கொண்டே இருக்கிறது. அதற்கெல்லாம் ஒரு சுக்குநூறாக உடைப்பதற்கு இந்த அறிக்கை பயன்பட்டு அவர் தானே விடுறாரு. எடப்பாடி பழனிசாமி சொல்லலையே. அவர் என்னைக்கும் சொல்லலையே கூட்டணி நாங்க வைக்க போறோம், வாங்க கதவை திறந்து வச்சிருக்கோம், ஜாலை திறந்து அப்படி சொல்லவே இல்லையே. சொல்லுங்களேன் நீங்க. அப்படி சொல்ல முடியாது. திமுக பாஜகவை மட்டுமே விமர்சிங்கள்னா என்ன அர்த்தம்? அப்படி சொல்ல என்ன பொருள் கேளுங்க, பத்திரிகையாளராகிய நீங்க கேளுங்க. உங்களுக்கு பதில் இல்லன்னா நான் அவர்ட்ட கேட்றேன். அப்படி கிடையாது. என்னங்க இது? அப்ப அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்க. இப்ப நம்ம தம்பி தமிழர் பதிலுக்கே வருவோம். பத்திரிகையாளர்கள் நீங்க 2024 தேர்தலை ஏன் இது பண்ணல? அதிமுகவை ஏன் விமர்சிக்கல? விமர்சிக்காத போது அதிமுகவுடன் ஏன் கூட்டணி இல்லன்றீங்க? அப்ப யாருடன் கூட்டணி? தனித்து கூட்டணியா அல்லது நீங்களே பெரும்பான்மையா இல்ல அப்படியா? இது ஒரு முக்கியமான விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னை விட அதிகமாக சொல்லக்கூடிய அண்ணன் சம்பத் அவர்களோ ஆர்கே சார பேசட்டும். இது என்னன்னா, திமுகவில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு எல்லா புகழும் இறைவனுக்கு மாதிரி முதல் கோஷத்தை அவங்க ஆரம்பிச்சாங்க. அவங்க ஆளுங்கட்சி. பாஜகவில் இருக்கக்கூடிய பாமக இதே கோஷத்தை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு இப்ப ஆரம்பிச்ச கட்சி தாவேகா ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? ஒருவேளை மக்கள் நல கூட்டணி மாதிரி ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு இவங்களாகவே ஒரு நேர்கோட்டை செட் பண்ண போறாங்களோ? ஆனால் ஒரு கூட்டணி அமைப்பதற்கு அதத்தான் சொல்ல வரேன். ஒரு கூட்டணி அமைப்பதற்கு 35% வாக்குகள் வேண்டும் குறைந்தபட்சமாக. ஆக மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை கட்டமைப்பு அவர்களுக்கு இருக்கிறதா? இருக்கும், இல்லாமலும் போகலாம். ஆனால் 35% என்பது ஒரு தேர்தலை சந்தித்து ஒரு பிறந்த குழந்தை உடனே எந்திரிச்சு ஒலிம்பிக்ல ஓடிடாது. முதல்ல திருப்பி படுக்கணும், அதுக்கப்புறம் படுத்ததை கையை வச்சு தானா எந்திரிக்கணும். ஆக இதுக்கெல்லாம் கால அவகாசம் தேவை. ஆனால் அந்த கால அவகாசம் வருவதற்கு முன்னாடி தனித்தா கூட்டணியாகவா? அப்படி கூட்டணி என்று வந்ததற்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தில் பங்கா இல்லை பங்கே கொடுக்க மாட்டோம், நீங்கள் எங்களுக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறீர்களா? இதை தெளிவுபடுத்த வேண்டியது ஒரு அரசியல் கட்சியினுடைய கடமை. இன்னும் தெளிவுபடுத்தலன்னு சொல்றீங்க. தனித்து நிக்கிறோமா அதை சொல்லுங்கள். மிக பிரமாண்டமான கூட்டம். என்ன கேக்குறேன், கூட்டணினா அது நிச்சயம் திமுக இல்ல அதிமுகவோட தான் இருக்கணும்னு எதுவும் கட்டாயமா என்ன? இல்ல எதுவும் விதி இருக்குதா என்ன? அது தவிர்த்த வேற யாரு கூட கூட்டணியே இல்ல, அப்படி வச்சாலும் அது கூட்டணியே கிடையாது, நீங்க அப்படி அங்கீகரிக்க மாட்டீங்கன்னு எடுத்துக்கணுமா? நீங்க சொல்ற கருத்தை குழப்பத்தை உண்டு பண்ணும். நான்லாம் குழப்பத்தை உண்டுபடுத்தலைங்க. கூட்டணின்னா தமிழ்நாட்டில் ஒன்று திமுக கூட இருக்கணும், இல்லை அதிமுக கூட தான் இருக்கணுமா? இந்த ரெண்டு கட்சியை தவிர்த்து மற்ற கட்சிகளோட கூட்டணிங்கிற பேச்சுக்கே ஏன் வரமாட்டேங்கிறீங்க? இதுவே ஒரு மறைமுக நிர்பந்தம் இல்லையா? ஒரு பொன்னான நேரத்தில் நம்ம தனிப்பட்ட கருத்தை பேசுவதற்காக நான் வரல. பரவாயில்ல, சொல்லுங்க. ஆனா நீங்க 2024 அதிமுக திமுக வாங்கிய வாக்குகள் 27% திமுக, அதிமுக 21.5%. நீங்க 2021 சட்டமன்ற தேர்தல் பொது தேர்தல 37% திமுக, 33.4% அதிமுக. அப்ப திமுக அதிமுக தானே? நீங்க பிறக்காத குழந்தைக்கு பேர் வைக்கிறது வேற. ஒருவேளை ஆம்பளை பையன் பிறந்த பொம்பளை பிள்ளை பேர் வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? அது மாதிரி தான் நடந்த தேர்தலில் மக்கள் கொடுத்த வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் நாங்க சொல்றோம், இது நிர்பந்தமோ மிரட்டலோ அல்லது பயமுறுத்தலோ கிடையாது. சரி அக்னீஸ்வரன், அதிமுகவுக்கான கூட்டணி வாய்ப்புல ஒரு கதவு மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சம்பத் உள்ளிட்ட பலரும் சொல்றாங்க. அப்படிதான் எடுத்துக்கணுமா? இன்னும் அரசியல் நீங்க வீடே கட்டல, கதவு மூடப்பட்டிருக்கு, கதவு திறந்திருக்கு. பாஜக சொல்லியே அதிமுக கதவு மூடி இருக்கு, திறந்து வச்சிருக்கோம், வாங்க ஜன்னல் மூடி வச்சிருக்கோம்லாம் சொன்னாங்களா இல்லையா? அண்ணன் நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் திரும்ப திரும்ப ஒரு இதுவை கட்டமைச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அது நடக்காது. பாஜகவுக்கு இது பண்ணி தான் போறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அது தப்பா சொல்லிட்டாரு. அதிமுக இல்லை, திமுக. 2 ஆண்டுகள் தேநீர் விருந்தில் கலந்துக்கிறாம 3வது ஆண்டு கலந்துக்கிட்டது. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்த உடனே டெல்லிக்கு போறாங்க, துணை முதலமைச்சர் ஆக்குறாங்க. நாணய வெளியீட்டு விழா அதிமுகவில் எந்த தலைவரும் இது பண்ணலை. நீங்க கபடதாரின்னு சொல்லி திரு விஜய் அவர்கள், நடிகர் விஜய் சொன்னது தமிழ்நாட்டில் செல்வி ஜெயலலிதா அம்மாவோ புரட்சி தலைவர் எம்ஜிஆரோ ஒரே அவங்க குடும்பத்துக்குள்ளேயே கட்சியை ஒட்டுமொத்த கட்சியை ஒப்படைச்சிட்டு போல, அவங்க குடும்பத்துக்குள்ள 3 முதலமைச்சர் வரல. அப்போ இவ்வளவும் பண்ணதுக்கு பிறகு இறந்து போன செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களை விமர்சிப்பது தவறு. 1. 2வது, இந்திய நாட்டில் தமிழ்நாட்டில் இருந்து எந்த கட்சியில திகார் சிறைச்சாலையில ஓராண்டு காலம் இருந்தது? ஆகவே அதெல்லாம் வேற. அப்படி பேசணும்னா தனி விவாதம். இப்ப நான் இங்க வந்துடுறேன். நீங்க சொல்றீங்க இல்லையா, அதாவது பத்திரிகையில வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, அந்த பத்திரிகையில வந்தது
அவங்க போட்டிருக்காங்கன்னா அதுக்கு பதில் சொல்றதை விட இல்ல நாங்க கூட்டணியிலே இருக்க மாட்டோம் அப்படின்னா அதை நீங்க அங்கே சொல்லியிருக்கலாமே. நான் இப்ப விஜய்க்கு கேள்வி கேட்கல அக்னீஸ்வரன், அதிமுகவுக்கான ஒரு கூட்டணி வாய்ப்பு இந்த இடத்துல நிராகரிக்கப்பட்டிருக்கா அப்படி எடுத்துக்கணுமா நான் கேட்கிறேன், அவ்வளவுதான். நீங்க நிறைய பேசினாலும் சரி அதிமுக அதை பத்தி பேசவே இல்லையேன்னு கேக்குறேன். நீங்க வெளியே எப்படிங்க பேசுவாங்க? இத பேச மாட்டாங்க. பேசக்கூடாது. பொது வெளியில நீங்க கூட்டணி பேச்சு நடத்திட்டு இருப்பீங்க, மாநாடு நடத்துறீங்க, அங்க பேச மாட்டீங்க. பொது வெளியில தான் கூட்டணி பேச்சு பத்திரிகையாளர்கள் வந்து போய் பேசி இல்ல அங்க சொல்லணும். என்ன கேக்குறேன், புரியுது 234 தொகுதியிலும் நின்றதற்கு பிறகு ஒண்ணும் இல்லங்க, 26ல வலுவான கூட்டணி அமைப்போம், திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம்னு சொல்றீங்கல்ல. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் தினந்தோறும் சொல்றாங்க. நேத்து இன்பதுரை மேடையிலே கேட்கிறாரு, மேடையிலையும் பதில் வருது, செய்தியாளர்கிட்டையும் பதில் வருது. திருமாவளவன் தெளிவுபடுத்திடுறாரு கூட்டணிக்கான வாய்ப்பு இல்லைன்னு. இன்னொரு பக்கம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய கூட்டணியோட சேர்த்து பாஜக பக்கம் இருந்து யாராவது வரணும், இல்ல புதுசா ஆரம்பிச்சிருக்க யாராவது வரணும், சீமான் வருவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. இருங்க நான் முடிச்சிடறேன். அப்ப இப்படியான ஒரு சூழல்ல செந்தில் பாலாஜியே வெளியே வந்துட்டாரு. இல்ல கேள்வியை மாத்திராங்க. அப்ப அதிமுகவுக்கான ஒரு வலுவான கூட்டணி வாய்ப்புல ஒரு ஆப்ஷனா விஜய் இருந்தாரு, இன்னைக்கு அந்த கதவு மூடப்பட்டிருக்கா? அதான் நான் கேட்கிறேன். அந்த கேள்வியே முதல்ல தவறு, அது அனுமானம். ரைட்டா? இது எங்கிருந்தோ ஏவப்படுகிற அம்புக்கு எல்லாரும் போய் நான் எம்எல்ஏவா என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒன்றை நீங்க புரிஞ்சுக்கிறணும், 2011 சரி 2016 சரி தனித்து நின்று ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் ஆட்சியை அமைத்த கட்சி தான் அதிமுக. அது போய் அதே கட்சிக்கு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி போய் சேரல. ஆகவே அது வேற. ஆமா, அதே தேமுதிக இருக்கத்தானே செய்து இல்லையே, போயிடலையே. ஆகவே நீங்கள் தனித்து நின்றாலும் அதிமுக களம் காணும். ஆக இவங்களுக்கு 14 கட்சி கூட்டணி, அந்த கூட்டணியில இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கேட்கிற கேள்விக்கே பதில் சொல்ல முடியல. அப்படியே ஒன்றா சேர்றாங்க, அதோட முடிச்சுக்கிறாங்க. ஆக இங்க கேட்க வேண்டியது, நீங்க புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா அவங்க விமர்சிக்கலன்னா உங்களை போன்ற பத்திரிகையாளர் தான் அங்கு கேட்கணுமே ஒழிய அதிமுகவுக்கு இது பின்னாடி வருமா என்று கேட்பது அரசியல் அனுமானம் தவறு. சரி.